அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். நாடாளுமன்ற பாதுகாப்பை ஆய்வு செய்ய உயர் அதிகாரம் கொண்ட குழுவை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் அமைத்துள்ளார். இந்த குழு நாடாளுமன்ற வளாகத்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்து கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் வலுவான செயல் திட்டத்தை வகுத்து சமர்ப்பிக்க உள்ளது. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை வழங்கும் பணி இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது. நிவாரணத் தொகை வழங்கும் பணியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை வேளச்சேரியில் உள்ள நியாய விலைக் கடையில் இன்று தொடங்கி வைக்கிறார். பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களில் உள்ளாட்சி மற்றும் அரசு அமைப்புகளுக்கான எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் கொள்கைப்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் தேவையான குறைந்தபட்ச நில ஒதுக்கப்படுவதை தமிழக அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் உறுதி செய்வதுடன் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானங்கள் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்தியா வந்துள்ள ஓமன் நாட்டின் சுல்தான் ஹைதம் பின் தாரிக்குடன் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையிலான கூட்டு தொலைநோக்கு ஆவணத்தை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டன. மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தை விரைந்து இறுதி செய்வது எனவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக 1971 நிகழ்ந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த போரில் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தனர். இதையொட்டி ஆண்டுதோறும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த போரின் மூலம் பாகிஸ்தானில் இருந்து அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்து வங்கதேசம் உருவானது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 347 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. பேட்டிங் பவுலிங் இரண்டிலும் தீப்தி சர்மா அசத்தி இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் போட்டுட்ருக்கேன். என்னோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.